அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். 1961ஆம் ஆண்டில் வெளிவந்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் உருவான திருடாதே அப்படிங்கிற திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எம்.எஸ். சுப்பையா அவர்களின் இசையில் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களினுடைய அற்புதமான கருத்தாளமிக்க வரிகளில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு என்ன அப்படின்னா, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நினைத்து பயந்து விடாதே, வறுமை நினைத்து பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இந்த பாட்டில் ஒரு சரணத்தில் ஒரு அருமையான வரி வரும். அந்த வரியானது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வரியாக இருக்குது. என்ன அப்படின்னா, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. அந்த பாட்டை இன்னும் நிறைய வரிகள் இருக்குது. இப்போ இந்த இதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம்ங்கிற மாதிரி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வந்து திட்டங்கிறது பிளானிங் கமிஷனு. பிளானிங் கமிஷன் வந்து நமது இந்தியாவில் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட்